YAP இங்கிலீஷில் சொன்னோன்னா யங் இனோவேட்டிவ் ப்ரோக்ராம். அதை வந்து தமிழில் எப்படி சொல்லணும்னா இளம் மாணவர்களுக்கான புதுமையான கண்டுபிடிப்பு. அப்போ அது வந்து எப்படின்னா நம்ம சமூகத்தில் நிலவர ஏதாவது ஒரு பிரச்சனை எடுத்து நாங்கள் குழந்தைகளை எடுக்கிறோம்ல, ஐடியா வந்து செலக்ட் பண்ணுற குழந்தைங்க வந்து ஒரு 3 குரூப்பாக பிரிச்சுடுவோம். அந்த குழந்தைங்களுக்குள்ளேயே அவங்க டிஸ்கஷன் பண்ணி அதுக்கு அந்த பிரச்சனைக்கு எந்த முறையில் தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அந்த பிரச்சனையை அவங்களுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணி ஃபெசிலிட்டேட்டர்னு ஒரு ஆள் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருப்போம். அது சயின்ஸ் டீச்சர் தான் ஃபெசிலிட்டேட்டராக வச்சுருப்போம். அவங்களுக்கு வந்து அந்த ஐடியா சொன்னாங்கன்னா YAP சைட்டில் போய் அதை நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். அந்த வீடியோ வந்து அது ரிலேட்டடாக இருக்கிறவங்க வந்து சர்ச் பண்ணி பார்த்து அந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா அந்த ஐடியாவை எடுத்து அந்த குழந்தைங்க அந்த ஐடியா டெவலப் பண்ணுறதுக்குள்ள ஃபண்டு வந்து கவர்மெண்ட் கொடுக்கும். அது வந்து ஃபஸ்ட்டு பிளாக் லெவல் நடக்கும், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் லெவல் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட் லெவல் நடக்கும். போன வருஷம் நம்மளோட குழந்தைங்க வந்து 2 ஐடியா வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. ஒன்று வந்து ஸ்மார்ட் சார்ஜர் ஃபார் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸ். அப்படின்னா நம்மளோட இப்போ வந்து நிறைய நம்ம வாகனங்கள்னால பொல்யூஷன் ஆகுதல்ல, அதனால நம்ம சார்ஜ் பண்ணி வண்டி ஓட்டோம்னா கொஞ்சம் கூட பொல்யூஷன் வந்து கண்ட்ரோல் ஆகும். அதுக்கு வேண்டி அவங்க என்ன பண்ணாங்க, சார்ஜ் பண்ணுறது வந்து கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா வந்து இது பண்ணாங்க. அது வந்து பிளாக் லெவல் தாண்டி டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போச்சு. இன்னொன்று வந்து லிட்ரஸி ஃபார் ஏஜ்டு பீப்புள். அப்படின்னா வயசானவங்களுக்கு இப்போ வீட்டில் ரொம்ப முடியாமல் இருக்கிறவங்களுக்கு கடைக்கு போய் காய்கறியெல்லாம் வாங்க முடியாது, அவங்களுக்கு மருந்தெல்லாம் வாங்க முடியாது. அப்போ அவங்களுக்கு ஃபோனில் ஒரு ஆப் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த ஆப்பில் வந்து பிக்சர் வரும். அந்த பிக்சர் வந்து அவங்க கிளிக் பண்ணால் அவங்களுக்கு அந்த பொருள் வந்து வீட்டுக்கே வந்து கிடைக்கிற மாதிரி ஒரு ஆப் வந்து டெவலப் பண்ணாங்க. இந்த 2 ஐடியா வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் போச்சு. அதுக்கப்புறம் ஸ்டேட் வந்து லாங்குவேஜ் பிரச்சனைனால போக முடியல. ஸோ இதுதான் ஐடியா. அப்போ நம்ம சமூகத்தில் நிலவர ப்ராப்ளத்தை அது ஐடியா அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள தீர்வு காண்றதா இது. இதில் வின் பண்ணுற குழந்தைங்களுக்கு அதுக்குள்ள கேஷ் ப்ரைஸும்